மயில் உள்ள வந்து சுற்றி வரும். மயில் வந்து நம்ம பார்க்கலாம். சென்னையில கோவில் உள்ள. மயிலா? ஆமா, ஆமா. கோவில் உள்ளே மயில் வந்து பார்க்கலாம். இங்க உள்ள வந்து அதே மாரி பைரவர் உள்ள வருவாங்க. நாய்க்குட்டிகள் இருக்கும், பூனைக்குட்டிகள் இருக்கும். சோ எல்லா ஜீவராசிகளுக்கும் உகந்த ஒரு இடம் இது. கோவில்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுவானது அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு இடமா இது வந்து இருக்கும். கண்டிப்பா மேம். மேம் நிறைய விஷயங்கள் சாரா மேம் வெளியே சொல்லிட்டு இருந்தாலுமே, சாரா அப்படின்னாலே எல்லாருக்கும் டேரட் ரீடர், யூனிவர்சல் மெசேஜ் சொல்றவங்க, யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்றவங்க, ஏஞ்சல்ஸ் கார்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்க, இவ்வளவுதான் தெரியும். ஆனா நீங்க அதை தாண்டி அதை தள்ளி ஒரு விஷயம் முருகர் மெசேஜ் அப்படின்னு நம்மளுடைய நேயர்களுக்காக பிரத்யேகமா கொடுக்க ஆரம்பிச்சோம். முருகர் மெசேஜ்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப முருகர் வழிபாடு வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த டிராவல் எப்படிப்பட்டதா இருக்கு மேம்? நான் வந்ததுல இருந்தே முருகர் மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா முருகரும் நானும் வேற வேற இல்ல. அப்படிதான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தானே வந்தது. எனக்கு எல்லாமே பிறப்பு டு எல்லாமே என்னை சுத்தி ஏதாவது முருகர் விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பத்துல இருந்தே வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு புதுசா இருக்கும், தெரியாது. இப்ப நான் வந்து வரும்போதே முருகர் சொற்பொழிவாளரா வந்திருந்தேன்னா அப்ப வந்து அது ஈஸியா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நான் டாரோ ரீடிங் ப்ரெடிக்ஷன் மூலியமா வந்ததால, சோ அது ஃபாரின் கல்ச்சர் பேஸ் பண்ணதால, சோ நான் எனக்கும் முருகருக்கும் அப்ப சம்பந்தம் இல்ல. அப்ப திடீர்னு எடுத்து பேசுறாங்களே, கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே முருகர் மெசேஜ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் வேர்ல்டுலயே முருகருக்கான ஒரு ஸ்பெஷல் கார்டு உருவாக்குனது நாம தான். கண்டிப்பா. அது வந்து எனக்கு தெரியும். ஆமா, ஒரு இதுவாவே எடுத்தேன் நானு. ஒரு சபதம் மாதிரி எடுத்து முருகருக்காக கார்டு உருவாக்கணும். 54 கார்டு. அதுவும் அதுல வந்து ஒன்னொன்னு ஒரு மெசேஜ். 48 நாள் விரதம் இருந்து மெடிடேஷன்ல முருகரை மனசுல சொல்ல அது எடுத்தது.